வணக்கம். முல்லை கிச்சனில் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கிட்டுக்கு என்ன லஞ்ச் கொடுத்தோன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு 6-7 ஸ்பூன் தேங்காய் துருவலும், ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு 1/2 இன்ச் இருக்கிற அளவுக்கு இஞ்சி. அந்த அளவுக்கு போதும். ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு செய்கிறதுனால இது கரெக்டான அளவு. இப்போ 100 கிராம் அரிசி எடுத்து இதை நான் களைஞ்சி ஊற வச்சிட்டேன். இதை சின்ன குக்கர் வச்சு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு 5-6 சின்ன வெங்காயம் ஒரு 6லேருந்து 7 சின்ன வெங்காயமும், ஒரு 1/4 டீஸ்பூன் கம்மியாக சோம்பும், ஒரு 4-5 இதழ்கள் அன்னாசிப்பூ இதழ்களும், ஒரே ஒரு குட்டி ஏலக்காவும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நல்லா லைட்டாக சிம்மில் வச்சு நம்ம இதை லைட்டாக வணக்கிக்கலாம். அரைக்க வச்சுருக்கிறத தனியாக அரைச்சிக்கலாம். இதிலே நான் ஒரு 6-7 புதினா இலையும் வாசனைக்காக நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் வணங்கிட்டு இருக்கட்டும். இது லைட்டாக வணங்கின பின்னால் நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய் பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ரொம்பவும் ஈஸியான சிம்பிளான மெத்தடில் சொல்கிறதுனால நான் தனித்தனியாக இஞ்சி பூண்டுலாம் அரைக்கிறதெல்லாம் நம்ம கம்மியாக சேர்த்ததுனால நான் தேங்காய் பாலோடையே அரைச்சிட்டேன். இதை நான் ஒரு ஜூஸ் வடிகட்டுறதுல 1 or 2 டைம்ஸ் நம்ம வடிகட்டி எடுத்துடலாம். அப்போ தான் திப்பி இல்லாமல் நல்லா தேங்காய் பால் நமக்கு கிடைக்கும். தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ஒரு 150 ml இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். 100 கிராம் அரிசி, இது 150 ml தேங்காய் பால். இது கரெக்டான அளவாக இருக்கும். அனல் ஏற்றி விட்டிங்கன்னாக்கா தண்ணி பற்றாது, அரிசி சாதம் தீஞ்சு போயிடும். அதனால் பார்த்து கரெக்டாக சிம்மில் வச்சு இதில் நம்ம ஒரே ஒரு விசில் விட போகிறோம். இதில் தேவையான அளவு உப்பையும் நான் ஆட் பண்ணிட்டேன். இதில் நம்ம கழுவி களைஞ்சி வச்சுருக்கிற அரிசியையும் தண்ணி இல்லாமல் இதில் ஆட் பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசி தாங்க நான் எடுத்துருக்கேன். இது நல்லா மணமாக இருக்கும், செய்யும் பொழுது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடும். இதை நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வர மாதிரி நம்ம சிம்மில் வச்சு எடுத்துடலாம். குக்கரும் சின்னது, உள்ளே இருக்கிற சாதமும் அளவு கம்மி, அதனால் சிம்மில் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நான் அனல் அதிகமாக வச்சு நான் 1 or 2 டைம்ஸ் எனக்கே தீஞ்சு இருக்குது, தண்ணி பற்றாது. அதனால தான் நான் உங்களுக்கு திருப்பி ஆன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சாதம் பாருங்கள், ஒரு விசிலே நமக்கு நல்லா மலர்ந்து வெந்துருச்சு. சப்போஸ் உள்ளே தண்ணி பற்றலை அப்படின்னா நீங்கள் என்னமே பண்ண தேவையில்லைங்க. காய்ச்சி வச்சுருக்கிற பால் ஒரு 1/4 டம்ளர் சேர்த்துட்டு நீங்கள் திருப்பி வச்சிங்கனாலும் அந்த சாதம் நல்லா ஒரு சிம்மில் வச்சிங்கன்னா மலர்ந்து வெந்து வந்துடும். அது நீங்கள் அதை பார்த்து நீங்கள் தேவைப்பட்டால் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ சூப்பரான சுவையான நமக்கு தேங்காய் பால்னு சொல்லக்கூடிய அந்த குஸ்கா கிடச்சிருச்சு. இது எல்கேஜிலேருந்து யூகேஜி குழந்தைங்கள்லேருந்து யாருக்கு 3-4 வயசுலேருந்து நம்ம கொடுக்கலாம். காரம் இல்லாமல் இந்த இஞ்சி பூண்டில் இருக்கிற காரமே இதுக்கு கரெக்டான காரம் இருக்கும். இதில் முக்கணியில் ஒன்றான மாம்பழம் தான் பாப்பாவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். மாம்பழம் ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய பவர் ரொம்பவுமே அதிகம். குழந்தைங்கலேருந்து கொடுத்து கொஞ்சம் பழக்கம் பண்ணி விடுங்க. ரொம்பவும் சூப்பரான சுவையான கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் நான் முந்திரி 4-5 வறுத்து போட்டிருக்கேங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.